இப்ப நீங்க வந்து இந்த ஒயரை அறுத்துட்டாங்க ஆமா. அப்படின்றீங்க. இந்த பஸ்ஸை சுத்தி ஆயிரக்கணக்கான பேர், நீங்க தான் லட்சக்கணக்கில் சொல்றீங்க. லட்சக்கணக்கான பேரை தாண்டி ஒருத்தன் வந்து எப்படி இந்த ஒயரை கரெக்டா கட் பண்ணிட்டு போனா? அப்புறம் நீங்க போகும்போது மின்சாரத்தை வேற துண்டிக்கிறாங்களா? என்ன அதெல்லாம்? ஆமாங்க. நாங்க போற இடத்துல தலைவர் பேசக்கூடாதுங்கிறதுக்காக பண்ணப்பட்ட சதி அது. அப்படியா? அப்ப ஆமா. நீங்களே ஏன் நாகையில போய் ஒயரை கட் பண்ணி விடுங்க, கரண்ட்டை கட் பண்ணி விடுங்கன்றீங்க? ஏங்க நீங்க இது வந்து நெறைய பேர் வந்து விமர்சனத்துக்கு வந்து கொண்டு வராங்க. நான் என்ன கேட்கிறேன், நாகையில நாங்க எதுக்கு கேட்டோம்னா, தலைவர் போகக்கூடிய அந்த இடம், அந்த இடத்துல மின் கம்பிகள் அதிகமா இருக்கு. அதனால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. சாத்திக்கிட்டு ஒழுங்கா இப்படியே நின்னு கேட்கணும். அதை விட்டுட்டு வந்து இப்படின்னு ஏறி பாயிறதெல்லாம் இருந்தா கரண்ட் பாயதான் செய்யும். அதனாலதான் மற்ற கட்சி உலகத்திலேயே ஒரு கட்சி வந்து கரண்ட்டை கட் பண்ணுங்கன்னு சொன்ன வரலாறு இதுதான். எங்க ஜனங்களுக்கு கரண்ட் இல்ல, எங்க ஜனங்களுக்கு வந்து ரொம்ப அப்பப்போ லோ வோல்டேஜ் ஆகுது, டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு கொடுங்க, இப்படி கேட்ட தலைவர்களை தான் நான் பார்த்துருக்கேன். கட் பண்ணுங்கன்னு கேட்ட ஒரே தலைவர் இவர் தான். அதுதான், நீங்க ஆளுங்கட்சி சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தப்பா தான் தெரியும். பொதுவாக தான் பார்க்குறோம். நீ என்ன வேணா முத்திர குத்திக்கிங்க, அதை பற்றி கவலை இல்லை.